ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மதியத்துக்கு லஞ்ச் தான் செய்ய போறேன். லஞ்ச் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு அட்டை முட்டை, காய்கறி, மீன், இறால்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எல்லாமே அப்படியே பையிலே இருக்கு. இன்னைக்கு வஞ்சர மீன் 2 மீனை கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க. வஞ்சர மீனும் கவள மீனும் சேர்த்து 200 தான் சொல்லியிருந்தாங்க. அடுத்து இறால் 100 வாங்கிட்டு வந்திருக்காங்க. தன்ஷிக்கு மீன் குழம்பு சுத்தமா பிடிக்காது. அதனால பாப்பாவுக்கு இறால் குழம்பு வச்சு கொடுத்துடலான்ட்டு இறால் ஒரு 100 இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு இறால், கவள மீன் குழம்பு, வஞ்சர மீன் வறுவல் இவ்வளவுதான் இன்னைக்கு ஸ்பெஷல். எல்லா மீனுமே கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. வீட்டுல வந்து நான் வாஷ் பண்ற வேலை மட்டும்தான். ஆல்ரெடி கட் பண்ணி தான் எப்பவுமே வாங்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு வஞ்சர மீன்ல மசாலா போட்டு வச்சாச்சு. இப்ப ரீசெண்டா நான்வெஜ் தான் அதிகமா எடுத்துக்கிறோம். புரட்டாசி மாசம் வரப்போறதுங்கிறதுனால இப்பவே நான்வெஜ்லாம் அதிகமா இப்ப சாப்பிட்டுக்கலான்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். வஞ்சர மீன்ல மசாலா போட்டு வச்சாச்சு. மீன் வறுவல் மசாலா, தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், சால்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்து இப்ப மீன் குழம்பு வைக்கிறதுக்கும் தனி பிளேட்ல வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இறால் குழம்பு வைக்கிறதுக்கும் கட் பண்ணி வச்சாச்சு. மீன் குழம்பு வைக்கிறதுக்கு புளி ஊற வச்சுட்டேன். காலையிலேயே பால் காய்ச்சி வச்சிருந்தேன். அந்த பால்ல பிறகு ஊத்து வச்சிடலான்ட்டு இப்ப கொஞ்சமா தயிர் ஆட் பண்ணி மூடி வச்சேன்னா நைட்டு பார்க்கும்போது தயிராவே மாறிடும். அதை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதான். பாப்பாவுக்கு எப்ப தயிர் சாப்பிடணும்னு தோணுதோ அப்ப தயிர் ஊத்தி அவ சாப்பிட்டுப்பா. பாப்பாவுக்காக தான் தயிர் போட்டு வைக்கிறது. இறால் குழம்பு வைக்கிறதுக்காக இப்ப கூட்டி வச்சுட்டேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சமா ஜீரகம் எல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டேன். இந்த ஸ்டேஜ்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்து அதை நல்லா பச்சை வாசனை போற அளவு வதக்கிக்கிட்டேன். இதுக்கு என்னென்ன மசாலா ஆட் பண்றேன்னு பாருங்க. வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், நெக்ஸ்ட் கரம் மசாலா, இது 2 மட்டும் தான் நான் இப்போ ரீசெண்டா ஆட் பண்ணி இறால் கிரேவி மாதிரி நான் வந்து செய்யறது. கொஞ்சமா தேங்காய் அரைச்சு ஊத்திக்கிறேன், அவ்வளவுதான். இப்போ எடுத்து வச்சிருக்கிற இறாலையும் இப்போ சேர்த்தாச்சு. சேர்த்து இதை ஒரு 10 நிமிஷம் போல நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து தண்ணியும் உப்பும் சேர்த்துக்க போறோம். மீன் குழம்பு கூட்டி வச்சிடலான்ட்டு இப்போ ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊத்தி வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சமா வெந்தயம் போட்டு அதை ஒரு சைட்ல வந்து வதக்கிட்டு இருக்கேன். இந்த சைட்ல இறால் குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. தேவையான அளவு தேங்காயும் அரைச்சு ஊத்திட்டேன். பாருங்க, சூப்பரா இறால் குழம்பு சுண்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் போதும். ஏன்னா மதியமும் சாப்பிடணும், நைட்டும் சாப்பிடணும். பாப்பாவுக்காக தான் மெயினா நான் வச்சிருக்கேன். இறால் குழம்பு வச்சு அதை ஓரமா எடுத்து வச்சாச்சு. நம்ம வீட்டுல சாத்துக்குடி நிறைய இருக்குன்னு தெரியும். போன வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த சாத்துக்குடி பழத்தை எடுத்து ஜூஸ் போட்டுடலான்ட்டு இப்ப ஜூஸ் போட்டு எனக்கு ஒரு கிளாஸ், ஹஸ்பண்டுக்கு ஒரு கிளாஸ் இப்போ வந்து ஜூஸ் போட்டு இப்போ குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். சிங்க்ல நிறைய பாத்திரம் சேர்ந்துருச்சு பாருங்க. ஜஸ்ட் இறால் குழம்பு, மீன் குழம்பு தான் வச்சேன். அதுக்குள்ளவே ஃபுல்லா சிங்க்ல பாத்திரம் ஆயிடுச்சு. அதெல்லாம் வாஷ் பண்ணணும். நான் எப்பவுமே பச்சை மிளகாவை எடுத்துட்டு வந்து இந்த மெத்தட்ல தான் கிளீன் பண்ணி கவர்ல எடுத்து வச்சிருவேன். மேல இருக்கிற அந்த கோம்பு வந்து கிள்ளிட்டு தான் வைப்பேன். இப்போ ஒரு கவர்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எப்பெல்லாம் பச்சை மிளகாய் தேவையோ அப்பெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் வெங்காயம், தக்காளி, பீட்ரூட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் இப்போ எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். கொத்தமல்லி, புதினா தழை, கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே நான் வந்து பாக்ஸ்ல கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயத்தை ரேக்ல எடுத்து வைக்கணும். மீன் குழம்புல மீன் வந்து இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் போல வேக விட்டு எடுத்து தாளிக்க வேண்டியதுதான். ஆனியன் ரேக்ல பாருங்க, வாங்கிட்டு வந்த பெரிய பல்லாரி எல்லாத்தையுமே சூப்பரா அடுக்கி வச்சுட்டேன். நம்ம கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கும் போதே ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன ஒர்க் பெண்டிங்ல இருக்கும் அந்த ஒர்க் எல்லாம் அப்பவே முடிச்சிட்டோம்னா மொத்தமா நம்ம எந்த வேலையும் செய்ய தேவையில்லை, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதே போல இப்ப எந்தெந்த ஒர்க் பெண்டிங்ல இருக்கோ எல்லா ஒர்க்கும் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா முடிச்சிட்டு இருக்கேன். சிங்க்ல எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டிருக்கேன். இப்ப அந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்து வைக்கணும். இறால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாதம் காலையில வச்சது இருக்கு. மீன் குழம்பும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துட்டேன்னா மீன் குழம்பு ரெடி. கரெக்டா 2 மணிக்குள்ள லஞ்ச் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்க, சூப்பரா மீன் குழம்பு தாளிச்சு விட்டாச்சு. ஜஸ்ட் எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு பட்டை மிளகாய், கருவேப்பிலை அப்படியே போட்டு தாளிச்சு எடுத்து வச்சாச்சு. இறால் தொக்கு ஆல்ரெடி செஞ்சதுதான். இப்போ நான் வானல்ல இருந்து வேற பாத்திரத்துக்கு மாத்திட்டேன். பாருங்க எவ்வளவு தடுப்பா சூப்பரா வந்திருக்குன்னு. நெக்ஸ்ட் மீன் பொரிச்சிடலான்ட்டு இப்ப வந்து வஞ்சரம் மீன் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். அதை இப்போ எடுத்து பொரிக்கிறதுக்காக ஒரு வானல்ல எண்ணெய் வச்சிருக்கேன். கொஞ்சம் தான், ஒரு 4 மீன் மட்டும் தான் பொரிச்சுக்க போறேன். பசங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மொத்த மீனை பொரிச்சிக்கலான்ட்டு 4 மீனை பொரிச்சிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். சிங்க்ல இருந்த பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி சைட்ல வச்சுட்டேன். இப்ப மதியத்துக்கு சாப்பிட்றதுக்காக இப்போ ஒரு பிளேட்ல சாதம் போட்டு மீன் குழம்பு ஊத்தி இறால் கிரேவி கொஞ்சமா எடுத்துக்கிட்டேன். தன்ஷி வந்து ஈவினிங் சாப்பிடுவா. வறுத்த மீன், வஞ்சரம் மீன் 2 மீனை சைட்ல வச்சாச்சு. இன்னைக்கு மதியத்துக்கு லஞ்சு ஸ்பெஷலா பாத்துக்கோங்க. அடுத்து டைம் கரெக்டா 2:45 ஆயிடுச்சு. சாப்பிட்டுலாம் முடிச்சாச்சு. 2:30 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சாச்சு. கிச்சனையும் ஒரு டீப் கிளீனிங் பண்ணி விட்டுட்டேன். ஸ்மால் பெட்ரூம் ஜன்னலுக்கு பின்னாடி சைடு பாருங்க கிளைமேட் எப்படி இருக்குன்னு. மழை வர்ற மாதிரி வானம் ஃபுல்லா அப்படியே பிளாக் ஆயிடுச்சு, மப்பு போட்டுருச்சு. மழை வர போகுதுன்னு தெரியும். பசங்க ஸ்கூல்ல இருந்து வர டைம் வர
பசங்க ஆக்சுவலி நம்ம வீட்டுக்கு நேரா இறங்குனாங்கன்னா பிரச்சனை இல்ல. நம்ம உடனே கொடகடி எடுத்து பசங்கள வீட்டுக்குள்ள கூப்பிட்டுக்கலாம். இங்க இருந்து 2வது ஸ்ட்ரீட் போயிட்டு பசங்கள கூட்டிட்டு வரணும். இருக்கிறது ஒரு கொடகடி தான் இருக்கு. எப்படி போய் கூட்டிட்டு வர போறேன்னு தெரியல. சீக்கிரம் மழை விட்டா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். பசங்க வர டைம்ல மட்டும் மழை நின்றுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆனா பிரச்சனை இல்ல அப்படின்னு யோசிச்சுட்டே நின்னுட்டு இருந்தேன். பட் மழை இருக்க இருக்க இன்னும் அதிகமாகிட்டு தான் இருந்துச்சு. நானும் கொடகடிலாம் எடுத்து வச்சுட்டு ரெடியா நிக்கிறேன். ஆக்சுவலி மழை மட்டும் கிடையாது, இடி மின்னல் எல்லாமே சேர்ந்து இந்த மழை கூட வருது. சாதா மழை மட்டும் பெஞ்சதுன்னா பிரச்சனை இல்லை, போய் கூட்டிட்டு வந்துடலாம். இடி வேற ஓவரா இடிக்கிறதும் பயமா இருக்கு. இதுல போயிட்டு எப்படி பசங்களை கூட்டிட்டு வர போறேன்னே தெரியல. இருக்க இருக்க மழை அதிகமாயிட்டே வருது. பாருங்களேன் நீங்களே எந்த அளவு பெய்யுதுன்னு. இந்த மழையிலயும் வேன் வந்து ஆர்ன் அடிக்கிற சவுண்ட் நம்ம வீட்டுக்கு கேட்கும். நானும் பக்கத்து ஸ்ட்ரீட்டுக்கு போய் மழையில நனைஞ்சுக்கிட்டு பாப்பாவை கூட்டிட்டு வந்துட்டேன். பாப்பா ஃபுல்லா நனைஞ்சிட்டா. அவளோட பேக் நனைஞ்சிடுச்சு, கீழே பேண்ட் நனைஞ்சிருச்சு. நானும் சுத்தமா நனைஞ்சிட்டேன். இருக்கிறது சின்ன கொடகழி தான் இருந்துச்சு. முதல்ல ஒரு 3 பெரிய கொடகழி வீட்டுல வாங்கி வைக்கணும்னு இப்பதான் எனக்கு தோணுது. பசங்களை நம்ம வந்து 2வது ஸ்ட்ரீட்ல போய் கூட்டிட்டு வரதா இருக்கு. அதனால இப்போ கொடகழி வாங்கி வைக்கணும். தன்சி மட்டும்தான் இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரிப் வேன்ல வந்து வந்திருக்கா பாப்பா. தம்பி வரல. தம்பிக்கு வந்து 5:30 மணி வரைக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவன் வந்து சரியா படிக்கிறது இல்லை. இப்போ காலாண்டு பரீட்சை எக்ஸாம் வரப்போறதுங்கிறதுனால இந்த படிக்காத பசங்கள் எல்லாம் எக்ஸ்ட்ரா 1 ஹவர் உட்கார வச்சு லெசன் வந்து சொல்லி கொடுக்குறாங்க போல. அதனால தர்ஷன் வந்து 5:30 மணிக்கு செகண்ட் ட்ரிப்ல தான் வருவான். பாப்பா வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரிப்லயே வந்துட்டா. வீட்டுக்கு முன்னாடி பாருங்க எவ்வளவு மழை தண்ணி அந்த சைட்ல நிக்குது. போர்ட்டிகோ ஃபுல்லா நனைஞ்சு போயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்ப பாப்பா சாப்பிட்றதுக்காக கிச்சனுக்கு வந்துட்டா. சாப்பாடு போட்டாச்சு. இறால் குழம்பு தான் தன்சிக்கு பிடிச்ச இறால் குழம்பு. அவளுக்கு இறால் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். மீன் குழம்பு வச்சிருந்தானா கண்டிப்பா பிடிக்காது. தயிர் எங்க இருக்குன்னு பார்த்து தயிர் ஊத்தி தான் சாப்பிடுவான். இறால் குழம்புன்னு சொன்னதுமே பாப்பா முகத்துல ஒரே சந்தோஷம் தான். அப்புறம் தேவையான அளவு குழம்பு ஊத்திட்டு இப்ப சாப்பிட போறான். தர்ஷம் பாவம் 1 ஹவர் எக்ஸ்ட்ரா வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் 2வது படிக்கிறான். அவன் நல்லா படிச்சானா பிரச்சனை இல்லை. நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ் கிடையாது. கொஞ்சம் மந்தமா படிக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிருக்காங்க. நான் பரவாயில்ல, அவன் படிக்கட்டும்ட்டு நானும் விட்டுட்டேன். 5:30 மணிக்கு சார் வந்தாலே போதும். அவனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிக்கப் ஆகணும். படிப்புலயும் சரி, நிறைய டிசிப்ளின்லயும் சரி, கொஞ்சம் பிக்கப் ஆகணும். சார் இப்ப வந்துட்டாரு. தன்சி எடுத்துட்டு வந்த பேக் ஃபுல்லா நனைஞ்சு போச்சு. புக்ஸ் எல்லாம் தனியா எடுத்து வச்சிருக்கேன். அடுத்த நைட்டுக்கு மீன் பொரிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மதியம் வாங்கிட்டு வந்திருந்தேன். வஞ்சர மீனை ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன். ஜஸ்ட் 4 மீன் மட்டும்தான் பொரிச்சு சாப்பிடணும். மீதி மீன் அப்படியே நான் வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். அந்த மீனெல்லாம் இப்ப பசங்களுக்கு பொரிச்சு கொடுக்கறதுக்காக இப்போ பொரிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்ப பொரிச்சிருக்கிற வஞ்சர மீன் எதுவுமே டேஸ்ட் கிடையாது. எல்லாமே பெரிய சைஸா இருக்கு. பட் டேஸ்ட் எதுவுமே கிடையாது. பெரிய சைஸ் இனிமே வாங்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணியாச்சு. போன டைம் வாங்கின ஸ்மால் சைஸ் வஞ்சர மீன் எல்லாமே பொரிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இந்த பெரிய சைஸ் மீன்ல டேஸ்டே கிடையாது. கண்டிப்பா இனிமே பெரிய சைஸ்ல வஞ்சர மீன் வாங்கவே கூடாது. நெக்ஸ்ட் காஃபி போடுறதுக்காக பால் வந்து நல்லா சுண்ட வச்சு காய்ச்சிட்டேன். இதுல காஃபி தூள், நாட்டு சக்கரை மட்டும்தான் ஆட் பண்ணிருக்கேன். சூப்பரா காஃபி வந்து போட்டாச்சு. ஒரு பெரிய சம்பவம் நடந்து போச்சு. என்ன சம்பவம்னு பாருங்க. தன்சி வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு கையை கழுவுறதுக்குள்ள செம்மையா வயிற்று வலியில துடிச்சு போயிட்டா. பாப்பாவுக்கு வயிற்று வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நானும் ஒரு கிளாஸ் ஸ்ப்ரைட் கொடுத்து பார்த்தேன், ஓம தண்ணி கொடுத்து பார்த்தேன். லாஸ்டா இப்போ வந்து வெந்தயம் வந்து கொடுத்துருக்கேன். அப்படியே தண்ணி குடிச்சு முழுங்க சொல்லி. எப்படிதான் வந்துச்சுன்னு தெரியல. வயிற்று வலி திடீர்னு வந்திருக்கு. இவ்வளோ நாள் பாப்பாவுக்கு வந்து ஸ்டொமக் பெயின் வரவே இல்லை. இன்னைக்கு ஈவினிங் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, மழையில நனைஞ்சிட்டு வந்தது, இறால் குழம்பு ஊற்றி சாப்பிட்டது எல்லாமே. சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்ல முடியாத வயிற்று வலி பாப்பாவுக்கு. எனக்கு கை காலு புரியல. பாப்பாவுக்கு வயிற்று வலி வந்ததுமே எனக்கு ஒரு வேலையும் புரியல. ஏன்னா அவ வழியில வந்து அழறா, வயிற்று புடிச்சிட்டே உக்காந்துருக்கா. எனக்கு முடியலமான்னு சொல்லிட்டு வெந்தயம் எல்லாம் கொடுத்து முழுங்க வச்சு பாப்பா வந்து படுக்க சொல்லியிருக்கேன். நீ எழுந்திருக்காத, ஜஸ்ட் படுத்தே இருமா, அந்த பெயின் வந்து அப்பதான் குறையும் அப்படின்னு சொல்லி பாப்பா கிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா சூட்டுல வந்த வயிற்று வலியா தான் இருக்கும். நான்வெஜ் இப்போ ரீசெண்டா சாப்பிட்றதுனால வந்திருக்கலாம்னு தோணுது. ஃபுட் பாய்சன் ஏதாச்சும் ஆயிருக்கும். தர்ஷனை ஹோம்ஒர்க் பண்ண சொன்னா புக்கு நோட்டு எல்லாத்தையுமே அழகா வந்து கீழே விரிச்சு வச்சு சீரியல் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். படிக்க சொன்னா சீரியல் பார்த்துட்டு இருக்கான். பேரண்ட்ஸ் மீட்டிங்லயே அவங்க மிஸ் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருக்காங்க, எனக்கு வீடியோ கால் பண்ணுங்க, தர்ஷன் என்ன செய்யறான்னு நான் பாக்குறேன் அப்படின்னு ஆல்ரெடி அவங்க சொல்லியிருந்தாங்க. அது தம்பிக்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், நீ இப்போ ஹோம்ஒர்க் எழுதலைன்னா உங்க மிஸ்ஸுக்கு நான் வீடியோ கால் பண்ணி கொடுப்பேன், அவங்க லைவா உன்னை பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அதனால சார் கோச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இப்போ ஹோம்ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காரு. நீ எப்படி எழுதாலும் பரவாயில்ல தம்பி, எனக்கு நீ ஹோம்ஒர்க் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சார் வந்து ஹோம்ஒர்க் எழுத வச்சிட்டு இருக்கேன். நைட்டுக்கு டின்னர் வந்து தோசை தாங்க. மதியம் வச்சிருந்த மீன் குழம்பு, இறால் கிரேவி,
நெக்ஸ்ட் தோசை இவ்வளவுதான் நைட்டுக்கு. பாப்பாக்கு வந்து ஸ்டொமக் பெயின் வந்து அப்படியே விட்டு விட்டு வலி வந்துட்டு இருக்கு. இப்போ நைட்டு ஓபி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்ட்டு ஒரு பிளான் பண்ணிருக்கேன். ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்கேன் ஓபி போயிட்டு வந்துடலாம், எமர்ஜென்சில உடனே பாப்பாங்க என்ன ஸ்டொமக் பெயின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதோட பாப்பா வந்து படுத்திருக்கா. இப்போ ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்குமே இப்போ தோசை ஊத்தி கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.